ரிஜெக்ட் ஆன இந்த டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ரைட் நோ ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு சைன் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி வந்து ஒரு லாங் டேர்ம் பாசிட்டிவ் சைன் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் டவுன்வேர்டாக இருந்த மார்க்கெட்டு இருக்குது. இதில் பெஸ்ட்டு செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார் அண்டு ஃபார்மா செக்டார். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஒரு பாஸ்ட் 3 மந்த்தாகவே நிஃப்டினுடைய மந்த்லி அனாலிசிஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் க்ரியேட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நிஃப்டினுடைய வீக்லி சார்ட்டும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கல. பட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பியரிஷ் ஃபார்மேஷனும் நடக்கலை அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தேர்ட் ரீசனாக யூஎஸ் மார்க்கெட் வந்து அந்த எட்ஜில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி குறைஞ்சபட்சம் 19,400 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகலாம் கம்மிங் மந்த் அப்படிங்கிறத பார்த்தோம். 3 டெக்னிக்கல் ரீசன்ஸில் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம். பாஸ்ட் 3 மந்த்தாக நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். ஓகே, நம்ம அது ஒரு முறை ரீகேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் திங், மந்த்லி வைஸாக, ஏன்னா இந்த வீடியோவை நியூவாக பார்க்குறவங்க இன்னும் பெட்டராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங், நிஃப்டினுடைய க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு மந்த்லியில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது இந்த இயருடைய ஸ்டார்டிங்கிலிருந்தே இந்த க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ணும்போது லாஸ்ட் 10 மந்த்தாக இந்த க்ளோஸுக்கு பிலோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மந்தோடைய கேண்டலும் இந்த லைனுக்கு பிலோவில் தான் க்ளோஸ் ஆச்சு. லாஸ்ட்டு 3 மந்த்தாக இந்த லைனுக்கு எபோவில் தான் க்ளோஸ் ஆகுது. பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் நம்ம எடுத்துக்கலாம் கிளியராக இந்த இடத்துல. ஓகே, அரவுண்ட் இந்த லைனுக்கு எபோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சைன் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி வந்து ஒரு லாங் டேர்ம் பாசிட்டிவ் சைன் கொடுக்க போகுது. பிகாஸ் இது வரைக்கும் நெகட்டிவில் க்ளோஸ் ஆனது இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் வந்து வீக்லியில் மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வைங்க அப்படிங்கிறத பார்த்தோம். வீக்லியில் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆனால் கூட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இன்டென்சிட்டி செல்லிங் இன்டென்சிட்டி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. இந்த இடத்துலையும் செல்லிங் இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தது. பட் இந்த இடத்துல பாருங்கள், செல்லிங் இன்டென்சிட்டி வரல. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இதுக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக யூஎஸ் மார்க்கெட்டையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டும் தொடர்ச்சியாக லாஸ்ட் 10 மந்த்தாகவே ஒரு டவுன்வர்ட் மூமெண்டம் டுவர்ட்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுவும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டினுடைய மூமெண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்துக்குள்ளே 19,400 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகுங்கிறத நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். அதே போல் இந்த வாரம் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு கிளியராக. யூஎஸ் மார்க்கெட்டும் நீங்கள் அடிஷ்னலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் 10 மந்த்தாக, அதாவது 2022 ஜனவரியிலேருந்து எவ்ரி டைம் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு நிஃப்டி. ஒவ்வொரு டைமும் ரிஜெக்ட் ஆனது, இது வந்து டவ் ஜோன்ஸு ரிஜெக்ட் ஆன இந்த டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ரைட் நோ ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் டவுன்வேர்டாக இருந்த மார்க்கெட்டு டுவர்ட்ஸ் அப்சைடில் கரெக்ஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபாலோ பண்ணக்கூடிய யூஎஸ் மார்க்கெட், பிகாஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டு, யூஎஸ் மார்க்கெட் ரைஸ் ஆச்சுன்னா ஆல் ஓவர் எக்கனாமியும் ரைஸ் ஆகும், ஆல் ஓவர் ஸ்டாக் மார்க்கெட்டும் ரைஸ் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்ளி 95% தான் நடக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது நிஃப்டிக்கு அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டி 19,400 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. செகண்டாக பேங்க் நிஃப்டி நம்ம வந்து பார்த்துருக்கோம். எவ்ரி மந்த்தும் பேங்க் நிஃப்டியும் பார்க்குறோம். இந்த இடத்துல வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் இது ஒரு கிளியரான பாசிட்டிவ் சைன். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ வென்எவர் இந்த இடம் வரும்போதும், இந்த டபுள் டாப் ஜோன் வரும்போதும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஜோன் வந்திருக்கு. சப்போஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இது ஒரு டெம்ப்ரவரியான ஒரு கரெக்ஷனாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல
நமக்கு வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தால் கூட ஒரு சின்ன கரெக்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் வீக் வந்து இதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து 44,400 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்து கரெக்ஷன் எடுத்து திரும்பவும் ஆல் டைம் ஹையை கட் பண்ணுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்கேஸ் இதிலிருந்து கீழே ஃபால் ஆனால் கூட ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து திரும்பவும் 44,400 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகும். ஸோ பேங்க் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருங்க அப்படிங்கிறத நம்ம எவ்ரி மந்த் அண்ட் எவ்ரி வீக்லி அனாலிசிஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். அட் தி சேம் லாஸ்ட் வீக் வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த சேனல் வந்து பேரலல் சேனல் வந்து பார்த்தோம். இந்த சேனலில் லாஸ்ட் ஒரு கிராஸ் ஓவர் வந்து போட்டிருந்தேன். இந்த இடத்துல இன்சைடு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் மண்டே வந்து மார்க்கெட் லாஸ்ட் வீக் அனாலிசிஸில் நான் இதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் டுவோர்ட்ஸ் அப்பர் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், 2 முறை வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பவும் இந்த எட்ஜில் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து கேப் அப் ஆச்சு அப்படின்னாலும் இது திரும்பியும் இந்த அளவுக்கு வந்து அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த சேனலுங்கிறது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக தான். அண்ட் லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்ற போது நம்ம வீக்லி அனாலிசிஸ் அண்ட் மந்த்லி அனாலிசிஸ் தான் எடுத்துக்கணும். பொதுவாகவே வந்து இந்த இடத்துல நம்ம இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணும்போது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் நாளை மறுநாள் இந்த வீக்கில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் வந்து இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு பெரிய கேப் அப்பு, அதுக்கு முத நாள் வந்து பார்த்திங்கனாக்கா கேப் டவுன். ஸோ இது எதனால் அப்படின்னாக்கா, பொதுவாகவே ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது இந்த இடத்துல கண்டினியூஸாக செல்லர் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. எவ்ரி ரைஸில் செல்லர் வந்து செல்லிங்க்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது என்ன ஆகும், பையர் வந்து ஏதோ ஒரு ரீசனால் பையர் வந்து ஒரு பல்காக ட்ரேடு வந்து போட்டிருப்பாங்க. அதனால தான் பிரேக் அவுட்டுங்கிறதே கான்செப்டே நம்மளுக்கு வந்து கொடுக்கும், கேண்டலில் ஃபார்மேஷன் கொடுக்கும். ஆனால் இந்த பிரேக் அவுட் நடந்தால் கூட இந்த கண்டினியூஸாக இந்த இடத்துல வேறு இடத்துல இருந்து செல்லிங் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, செல்லர் அகெயின் இறக்குவாங்க. ஸோ இந்த பையருக்கும் செல்லருக்கும் இந்த இடத்துல ஒரு பேடல் வந்து நடக்கும். அந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல லாஸ்ட் 10 மந்த்தாக செல்லிங்கில் இருந்த யூஎஸ் ஸ்டாக்ஸு இப்போது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ தட் இந்தியன் மார்க்கெட்டும் இந்த இடத்துல ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இந்தியன் மார்க்கெட் ஒரு நாளைக்கு வந்து கேப் அப்பு கேப் டவுனு இந்த மாதிரி ஃபார்மேஷன் தான் நடக்குது. இந்தியாவில் உள்ள மார்க்கெட்டில் ஒரு ஸ்மால் மொமெண்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கம்ப்ளீட்டாக மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் ரொம்ப நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. ஆனால் மார்க்கெட் அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது மட்டும் கேப் அப் ஆர் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்கேஸ் ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட இது ஓவரால் ரேலி டுவோர்ட்ஸ் 19,400 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அட் தி சேம் டைம் பேங்க் நிஃப்டி 44,400 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் பெஸ்ட்டு செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார் அண்டு ஃபார்மா செக்டார் அண்டு பேங்கிங் செக்டார், பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார். ஓகே, ஸோ இந்த 4 செக்டாருமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது. இதுக்கு அடுத்து அப்படின்னாக்கா ஐடி செக்டாரை வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த 5 செக்டாரை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது அடுத்தடுத்த வாரங்களில் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க, சுரேஷ் அப்படின்றவங்க. ஸோ வீக்லி அனாலிசிஸ், டெய்லி அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் போஸ்ட் பண்ணுறது எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இஃப் யூ குட் ப்ரொவைட் வீக்லி அண்ட் மந்த்லி லெவல்ஸ் ஆல்சோ, தட் வில் பி பெனிஃபிட் ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ இதை கேட்டிருந்தீங்க. இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஓகே, டாப்பில் 18,850 இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அண்ட் பாட்டமில் 2 லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓவரால் மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா 17,850 ஒன்றும் 17,750 ஒன்றும். ஸோ இந்த 2 லெவலுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். இதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 39,200 மந்த்லியை பொறுத்தளவுக்கு 39,200 ஒன்றும், அப்பர் சைடில் வந்து 43,000ங்கிறது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
இந்த மந்த்து. அண்ட் பாட்டமில் 41,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் 39,200 வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து மந்த்லி பேசிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியங்க. சப்போஸ் வந்து ஆப்ஷன் பொசிஷ்னலாக வந்து ஆப்ஷன் செல்லிங் ஆர் ஆப்ஷன் ஹெட்ஜிங் பண்ணுறவங்க இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாகவே இருக்கும். செக்டார் வைஸாக நம்ம பார்க்கும்போது ஐடி செக்டார் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம் இல்லையா, இந்த சேனல் வழியாக தான் ஐடி செக்டார் மூவ் ஆகுது. ஸோ அதனுடைய சப்போர்ட் வந்தவுடனே கிளியராக ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது ஒரு கேப் அப் ஃபார்ம் ஆகி அண்ட் டுவர்ட்ஸ் இதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து அப் டு 30,400 வரைக்கும் இம்மீடியட்டாக ரைஸ் ஆகலாம். டுவர்ட்ஸ் இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். எப்போல்லாம் இந்த சேனலுடைய பாட்டமில் வருதோ அப்போல்லாம் வந்து ஐடி ஸ்டாக்ஸை அக்யூமுலேட் பண்ணலாம். செகண்டாக நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். நான் ஆல்ரெடி இதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 2 விதமான பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் எடுத்து டுவர்ட்ஸ் அப்சைடில் போகுது. ஸோ நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் லைக் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரேலி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டினியூஸாக ரேலி ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இருக்கும்போதே சொல்லியிருந்தேன், கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் ரேலி ஆகிட்டே இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து பார்க்கலாம். மணப்புரம் ஃபினான்ஸ், இந்த ஷேர் நம்ம வந்து ஒவ்வொரு லோலையும் எக்ஸாக்டாக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது இது கரெக்டாக 80லேருந்து திரும்பும். 85லேருந்து 80 இந்த ஜோனில் வாங்குங்க. கண்டிப்பாக இது வந்து டபுள் ஆகும், 160 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்துல திரும்ப கீழே ஃபால் ஆகும்போது கூட நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 95லேருந்து 100க்குள்ளே மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது திரும்பவும் 160 வரைக்கும் இதனுடைய டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, 105 வந்து வாங்கி வச்சுருக்கிறேன், இது ரைஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஏன்னா 80 ரூபாய்க்கு வாங்கினது, 8 லட்ச ரூபா வாங்கினது ஒரே வருஷத்தில் 16 லட்ச ரூபா மாறும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரேர் ஸ்கினாரியோ தான். பட் இது நம்ம குயிக்காகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் 108 வந்திருக்கு. என்னுடைய டார்கெட் வந்து 162 வரைக்கும் அப்சைடில் வந்து மணப்புரம் ஷேர் வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, மிட் கேப்பும் நமக்கு ஆல்ரெடி ஒரு கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மிட் கேப் ஸ்டாக்ஸும் we can accumulate, we can focus. ஓகே, ஒரு ஸ்ட்ராங், ஏன்னா நிஃப்டி மட்டும் பிரேக் அவுட் ஆகி மற்ற செக்டாரும் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இல்லை அப்படின்னா இது நம்ம வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். நிஃப்டியோட சேர்த்து நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுறா போல் அலாங் மிட் கேப்பும் சரி அண்ட் ஃபின் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி பிரேக் அவுட் நடக்கிறதுனால இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு வேலிடான பிரேக் அவுட்டாக இருக்கும். டுவர்ட்ஸ் நிஃப்டி 19,400 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்தந்த செக்டாரை வந்து நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நான் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் வேவ் அனாலிசிஸில் MI1 மெத்தட் படியும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் வந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இது எடுக்காதீங்க. இது கரெக்டாக 6,800 திரும்பும். 6,800 டுவர்ட்ஸ் 8,000 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ இது வந்து 6,800 7,675 ஆல்மோஸ்ட் ஒரு 850 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. இப்போ நோ இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி தான் க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்டில் நோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்வேஸ் மூவ் மார்க்கெட்டில் அப்சைட் ரன்னாக கூட இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்கினாரியாவை தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாட்டம் எடுத்திருக்கு. இது நெகட்டிவ் ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம எப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக எடுத்திருக்கலையா, அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கலையா, இதை உடைக்கும் போது மட்டும்தான், இதை கிராஸ் ஆகும்போது மட்டும்தான் இது வந்து மார்க்கெட் டுவோர்ட்ஸ் இன்னும் கீழே ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். அன்டில் அதர்வைஸ் இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக கூட மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். ஓகே, பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் இது வரைக்கும்
ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சப்போஸ் இதை கட் பண்ணும்போது நம்ம இது ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 7320 அண்ட் 7440. ஸோ இந்த ரீஜன் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைக்கும் போது க்ரூட் ஆயில் ஒரு பாசிட்டிவ் ஸ்கினாரியோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். 7321 அண்ட் 7440 வரைக்கும் இந்த ரேலி எக்ஸ்டென்ஷன் ஆகலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ், இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸ் உடைய அனாலிசிஸ் தான். இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 days உடைய அனாலிசிஸ் தான். ஓகே கைஸ், நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸஸ் வந்து இந்த வீக் வந்து சென்னையில் வந்து நடக்கு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.